Hi all, welcome back to Little Pandil's channel. ஸோ நம்ம மாத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் செட், அதாவது லாஸ்ட் பார்த்த வீடியோ ச ச ச ஜ ஜ ஞ, அதில் 4வது ஜா பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஜா தெரியும், இந்த ஜா ஜே ஹைச்சேன்னு போட்டிருக்கேன். ஜா இது வந்து கொஞ்சம் அழுத்தமாக நம்ம சொல்லணும். ஜ ஜ. ஓகேவா? ஸோ ஜ ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜ. இது வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஜான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் நான் என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்லையும் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹிந்தியோட ப்ரொனவுன்சேஷனும் இங்கிலீஷ் கீழே கொடுக்குற இங்கிலீஷும் சப்டைட்டிலாக இங்கிலீஷ் நான் ஹிந்தியே இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறனால ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ப்ரொனவுன்சேஷன் நான் பண்ணுறதே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப லேக் பண்ணலை இந்த மாத்ரா வீடியோஸ், ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வீடியோஸ். இந்த வீடியோஸ் முடித்தாதான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் செக்ஷனுக்கு எல்லாமே போக முடியும். ஸோ இந்த ஜா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா மாத்ராஸுமே சேம் தான். அப்ளை பண்ணுற அந்த மாத்ரா சவுண்ட்ஸும் சேம் தான், அந்த சிம்பிள்ஸும் சேம் தான். இருந்தாலும் நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். தெரியும், இந்த ஜா வந்து ஹிந்தி ஸ்வராட்சரில் உள்ள ஃபஸ்ட்டு செட்டிலோட 3rd லெட்டர் ஈயோட சேர்த்து ஒரு கோடு சைடில் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஜா தான் இது ஜா. ஓகேவா? ஸோ ஜா, ஸோ அந்த ஜாவை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு ஜா ஜி, ஃபஸ்ட்டு ஒரு கோடு, அப்புறம் ஜா, அப்புறம் இது ஜி. நான் ஏன் இது இவ்வளோ நெருக்கி எழுதியிருக்கேன்னா ஒரு டிப்ஸ், சின்ன ஒரு டிப், இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயம்னு வேணாலும் சொல்லலாம். நம்ம ரூல்டு நோட் புக்கில் எழுதும்போது ரூல்டு நோட் புக்கில் லைன்ஸ் வந்து இப்படி தொடர்ச்சியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனில் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜா ஜா. அடுத்தால ஜி எழுதும்போது அடுத்த லைன்லேயே கண்டினியூஸாக வர்ற அந்த லைனில் எழுதாமல் ஒரு லைன் ஸ்கிப் பண்ணி எழுதணும்னு வைங்களேன், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு லெட்டரோட இன்னொரு லெட்டரோட அந்த சவுண்டு மேலே வர்ற அந்த சிம்பிள்ஸ் வந்து மிக்ஸ் ஆகாது, இல்லைன்னா அது டச் பண்ணாது. அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த லெட்டரை. இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நான் இது ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ஸோ மறந்துட்டேன். இப்போ பார்க்கலாம். ஜா ஜா ஜி, ஜிக்கு ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு இப்படி போட்டு ஜி, ஃபுல்லாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஜி ஜி ஜூ ஜூ ஜ்ர 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 ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஜாக்கு கொஞ்சம் நம்ம அழுத்தமாக சவுண்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ என் கூட எல்லா குழந்தைங்க என் கூட ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்களேன். ஜா ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜ. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தால வர்ற லெட்டர் வந்து ஞா. அது ஹிந்தியில் மாத்ரா வந்து சைலண்ட் லெட்டர். நான் ஃபஸ்ட்டு செட்லேயே சொல்லியிருந்தேன், கா கா க க ங. அந்த ஙா வந்து சைலண்ட் லெட்டர், அதுக்கு மாத்ராஸ் கிடையாதுங்கிறது. பட் நானாக உங்களுக்கு மாத்ராஸ் கொடுக்குறேன், ஏன்னா அது வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக. பைஹார்ட் பண்ண வேண்டியது கிடையாது மாத்ராஸ். ஜஸ்ட் ஸ்வராட்சரம் வெஞ்சனும் புரிஞ்சிருந்தா போதும். குழந்தைங்களுக்கு மாத்திரை ஈஸியாக அப்ளை பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வெஞ்சனில் தான் ஒவ்வொரு மாத்ராஸுமா அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்த்துக்க போகிறோம். ஸோ அடுத்தது சைலண்ட் லெட்டர் ஞா தான். அந்த ஞாவோட மாத்ரா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். பட் அது பைஹார்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் மாத்ராஸை அப்ளை பண்ணி பாருங்கள்.
ஸ்வராட்சரம் வெஞ்சனும் நல்லா கற்றுக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அந்த 13 லெட்டர்ஸும் மீதி இருக்கிற 37 அது தானாக ஆட்டோமேட்டிக்காக அது குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா மாத்ராஸ் அவங்க 2 மாத்திரா மட்டும் அவங்க தனியாக பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு பண்ணிட்டு மற்ற மாத்ராஸ் தனியாக பண்ணால் ஈஸியாக ஹிந்தியில் மாத்ராஸ் அவங்க கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ என்னோட வீடியோஸை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.